சுற்றுப்புறத்தை பராமரிக்கலன்னு சொல்லி சாலையோர கடைகளுக்கு 500 ரூபாய் அதிரடி அபராதம் விதித்த மாநகராட்சி ஆணையாளர். அட, இது எங்க குப்பை கிடையாது, கார்ப்பரேஷன் ரோட்ல போட்டிருக்காங்க பாத்தீங்களா அந்த குப்பை, அதுக்கு நாங்க எதுக்குங்க ஃபைன் கட்டணும்னு கடுமையாக எதிர்த்த வியாபாரிகள். மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கிற சுற்றுலா தலமான மதுரை மாரியம்மன் தெப்பக்குளத்தை சுத்தி இந்து அறநிலையத்துறை சார்பில் ஏராளமான கடைகள் வாடகைக்கு விடப்பட்டு வியாபாரமும் நடந்துட்டு இருக்கு. மதுரை மாநகராட்சி ஆணையாளர் சித்ரா விஜயன் அவர்கள் தெப்பக்குளம் சுற்றுவட்டார பகுதியில நேர்ல போயிட்டு திடீர் ஆய்வு பண்ணிருக்காங்க. ஏராளமான சாலையோர கடைகள் சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சிருக்கல அப்படின்னு சொல்லி கடைக்கு 500 ரூபாய் அபராதமும் விதிச்சிருக்காங்க. நோட்டீஸும் ஒட்டப்பட்டிருக்கு. இதுக்கு வியாபாரிகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இது எங்க குப்பையே இல்ல மேடம், அது கார்ப்பரேஷன் கொட்டின குப்பை, அது அவங்க தானங்க கிளீன் பண்ணணும், அவங்க கிளீன் பண்ணலனா நாங்க என்ன பண்ண முடியும், எங்க கடை முன்னாடி குப்பை இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில வியாபாரிகள் சொல்லி இருக்காங்க. இதனால அந்த பகுதியில கொஞ்ச நேரம் சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. மதுரை மாநகராட்சி ஆணையாளர் 1 டன் அளவுக்கு குப்பை தேங்கி இருப்பதா சொல்லி அபராதம் விதிச்சிட்டு அங்கிருந்து புறப்பட்டு போயிருக்காங்க. இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸ் ஃபாலோ பண்ணுங்க.